ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபேக்ட்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு செக்யூர் சீட் ஸ்டோரேஜ் அந்த ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் என்னென்னா ஸ்வால்பார்ட் குளோபல் சீட்ஸ் வால்ட். அதாவது இதில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சீட்ஸுமே மோர் ஓவர் இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து மோர் தென் 1.8 மில்லியன் சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4.5 மில்லியன் சாம்பிள்ஸ் வைக்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் 2.5 பில்லியன் சீட் கெப்பாசிட்டி, அதாவது சீட்ஸ் வைக்கிற அளவுக்கு அந்த பில்டிங்கில் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இது ரொம்ப செக்யூரான பிளேஸ். இதில் வந்து யாருமே ஈஸியாக என்ட்ரு ஆக முடியாது. இதுக்குன்னு சம் அத்தாரிட்டிஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த பில்டிங்கில் என்ட்ரி பண்ண முடியும். அண்ட் இதை ஓப்பன் பண்ணது எப்போனா 2008 ஃபெப்ல. அதுவும் இங்கே எங்கே இருக்குன்னா ஒரு முக்கியமான பிளேஸ், அதாவது நார்வே அப்படின்னு ஒரு பிளேஸில் இருக்குது. அதாவது அது ஒரு கண்ட்ரி அங்கே இருக்குது. அண்ட் வந்து இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பில்டிங் இருக்குது. அண்ட் இங்கே உள்ள சீட்ஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் 100+ கண்ட்ரிஸ் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட சீட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கிற சீட் இன்னொரு கண்ட்ரியில் இருக்காது. ஸோ வந்து அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஏன் வந்து அந்த சீட்ஸை வந்து நார்வேயில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்வேயில் தான் வந்து ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும், அதாவது மைனஸ் டெம்பரேச்சர்லாம் இருக்கும். சப்போஸ் அங்கே ஏதாவது வந்து ஒரு ஃபால்ட், ஏதாவது எலக்ட்ரிக்கல் இது மாதிரி ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது அந்த -டிகிரியில் இருக்கிறதுனால அந்த சீட்ஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதை ஃபுல்லாக கட்டினது வந்து நார்வேயில் உள்ள கவர்மெண்ட் தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இது பிளான் பண்ணது வந்து 1980s பிளான் பண்ணது. பட் 2008 தான் இதை கட்டி முடித்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ செக்யூராக இந்த சீட் ஸ்டோரேஜை வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போது நம்ம எர்த்தில் வந்து ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து விழுது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா நம்ம எர்த்தை டெஸ்ட்ராய் ஆகிடுது. அப்படிங்கும்போது திரும்பி நம்ம எர்த் எங்கே இருக்கோன்னா, இந்த எர்த் உருவாகி நம்மளாம் உருவானோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்க்கே எர்த் போயிடும். அங்கே வந்து மறுபடியும் வாட்டர், சன்லைட்லாம் இருக்குது. பட் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ பில்லியன் இயர்ஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஷார்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த சீட்ஸ்லாம் ரொம்ப சேஃபான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இதனால ஃப்யூச்சரில் வந்து மறுபடியும் இந்த அக்ரிகல்ச்சர் இந்த ஃபார்மேட்டை இருந்துச்சுன்னா மறுபடியும் உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் ஹியூமன்ஸ் உருவாகுவாங்க அப்படின்னு அவங்க நம்புறது மட்டும் இல்லை, உண்மையாகவுமே அதுதான் தியரியாகவும் இருக்குது. அதனால தான் இதை வந்து இவ்வளோ செக்யூராக வச்சுருக்காங்க. ஸோ எர்த் டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறமும் திரும்பியும் எர்த் வந்து மறுபடியும் உருவாகும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.